வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெகடிக்கு ஆசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அருணோட அம்மா மீனா வீட்டுக்கு வராங்க. மீனாவும் சீதாவும் இருக்காங்க. எப்படியாவது உன் புருஷன்கிட்ட பேசுமா, என் பையனுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சா நிறைய பொண்ணுங்க கிடைப்பாங்க, ஆனா சீதா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டா. எனக்கு உடம்பு சரியில்லாம இருந்தப்போ எங்க வீட்டுக்கு வந்து மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்துட்டு போவா. சீதாவுக்கு ரொம்ப நல்ல மனசுமா. என் பையன் சீதாவை ரொம்ப நல்லா பாத்துக்குவான், கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு அருணோட அம்மா சொல்ல, மீனா என்ன சொல்றதுன்னு யோசிச்சு, நீங்க வருத்தப்படாதீங்கம்மா அப்படின்னு சொல்ல, இல்லம்மா அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்றது உன் கையில தான் இருக்கு. உன் புருஷனை சமாதானப்படுத்தி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும். நான் வரேன்னு ரொம்பவே வருத்தமா சொல்லிட்டு அருணோட அம்மா அங்கிருந்து கிளம்புறாங்க. மனோஜ் அவரோட ஷோரூம்ல தலையை முட்டு கொடுத்து தூங்கிட்டு இருக்காரு. அப்போ அங்க வர பார்க் ஃப்ரெண்டு, ப்ரோ ப்ரோ அப்படின்னு தோல்ல கைய வச்சு கூப்பிட, படக்குன்னு எந்திரிக்கிற மனோஜ், வாங்க ப்ரோ, எப்போ வந்தீங்கன்னு கேட்குறாரு. என்னையா பகல் கனவு கண்டுகிட்டு இருக்கியா? டீப்பா என்னமோ யோசிச்சுட்டு இருக்க. கடைக்குள்ள வந்து இப்படி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா எவனாவது வந்து எதையாவது தூக்கிட்டு போயிட போறான் அப்படின்னு மொட்டை பாஸ் சந்தோஷ் சொல்ல, போனா போயிட்டு போகுது ப்ரோ, டிவி ஃப்ரிட்ஜ் எல்லாம் தூக்கிட்டு போனா கூட பரவாயில்லங்கிறாரு மனோஜ். ஆச்சரியப்படுறது பார்க் ஃப்ரெண்டும் இல்ல நாமளும் தான். என்னாச்சு ப்ரோ உனக்குன்னு அவர் கேட்க, கலாவில இருந்து எழுந்திருச்சு மொட்டை பாஸ் கிட்ட வர்ற மனோஜ், நீங்க சொன்னது உண்மையாயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு ப்ரோ அப்படின்னு மனோஜ் சொல்ல, நான் என்ன சொன்னேன், நானே இப்பதானே வர்றேங்கிறாரு மொட்டை பாஸ். அதெல்லாம் இல்ல ப்ரோ, அன்னைக்கு உங்க ஃப்ரெண்டோட கதை ஒன்று சொன்னீங்கல்ல ப்ரோ அப்படின்னு மனோஜ் சொல்ல, என்ன கதைன்னு கேட்குறாரு மொட்டை பாஸ். அதான் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள அடிக்கடி சண்டை வரும், அந்த ஒய்ஃப் லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்கன்னு அப்படின்னு மனோஜ் சொல்ல, அது கதை இல்ல ப்ரோ, பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட், அது உண்மையிலேயே நடந்ததுங்கிறாரு சந்தோஷ். இன்னொரு ஃப்ரெண்டுக்கும் அதே மாதிரி நடந்துரும் போல இருக்கு ப்ரோன்னு மனோஜ் சொல்ல, இன்னொரு ஃப்ரெண்டுக்கா, யார் அந்த இழிச்சவாயன் அப்படின்னு மொட்டை பாஸ் சிரிச்சுக்கிட்டே கேட்க, நான் தாங்கிறாரு மனோஜ். என்னையா சொல்றேன்னு அவர் கேட்க, ஆமா ப்ரோ, என் லைஃப்லயும் அப்படி நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு மனோஜ் சொல்ல, ஏன் ப்ரோ அப்படி நினைக்கிற, என்ன ஆச்சு அப்படின்னு மொட்டை பாஸ் கேட்க, இல்ல என் ஒய்ஃபு ஃபோனில் பேசுறா அப்படின்னு மனோஜ் சொல்ல, அவங்க ஃபோனில் பேசுனா நீயும் பேசுங்கிறாரு மொட்டை பாஸ். என்கிட்ட இல்லை ப்ரோ, யாரோ மகேஷ் அப்படின்னு ஆரம்பிக்கிற ஒரு குரலை ரொம்பவே தழிச்சுக்கிட்டு, யாரோ மகேஷ்னு ஒருத்தவங்க கூட அடிக்கடி பேசுறா ப்ரோ அப்படின்னு மனோஜ் சொல்ல, யார் அவன் அப்படின்னு அவரும் அதே வாய்ஸ்ல கேக்குறாரு. தெரியல ப்ரோ, கேட்டா ஃப்ரெண்டுன்னு சொல்றா, ஆனா ரொம்ப நேரமா போன்ல பேசுறா அப்படின்னு மனோஜ் சொல்ல, என்ன பேசுறாங்கன்னு மொட்டை பாஸ் கேக்குறாரு. தெரியலையே ப்ரோ, எப்பவுமே டல்லா இருக்கிறவ அந்த போன் வந்தா மட்டும் திடீர்னு சந்தோஷம் ஆயிடுறா, தனியா எடுத்துட்டு போய் பேசுறா, சத்தமா சிரிச்சு சிரிச்செல்லாம் பேசுறா அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க, எங்க சந்தோஷம் கிடைக்குதோ அங்கதானே பேச முடியும் அப்படின்னு பார்க் ஃப்ரெண்டு சொல்ல, என்ன ப்ரோ விளையாடுறீங்களா அப்படின்னு மனோஜ் கேட்க, இல்ல ப்ரோ, நீ பேசுறதே இல்ல, அம்மா திட்டுவாங்கன்னு விலகி போற. ஒன்னு தெரிஞ்சுக்கோ, ஆம்பளைங்க ஒரு நாள் பூரா எதுவும் பேசாம கூட இருந்துட முடியும், ஆனா பொண்ணுங்க அப்படி கிடையாது, குறைஞ்சது ஒரு நாளைக்கு 3000 வார்த்தைகளாவது பேசுவாங்களாம் அப்படின்னு நான் எங்கேயோ படிச்சேன் அப்படின்னு பார்க் ஃப்ரெண்டு சொல்ல, ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்காரு மனோஜ். அப்படியா அப்படின்னு அவர் கேட்க, ஃபேக்ட்டுப்பா, அவங்க பேசுறத கேட்கறது தான் ஆம்பளைங்களோட வேலை, நீயும் பேச மாட்ட, பேசுறதையும் கேட்க மாட்ட, அப்ப யாரு கேக்குறாங்களோ அவங்க கிட்ட தானே பேசுவாங்கன்னு மொட்டை பாஸ் சொல்ல, அதுக்காக கண்டவங்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு மனோஜ் கொஞ்சம் கோபமா கேட்க, சரி டென்ஷன் ஆகாத, அப்போ உனக்குள்ள டவுட் வந்துருச்சு அப்படின்னு மொட்டை பாஸ் சொல்ல, டவுட் எல்லாம் இல்ல, ரோஹிணி அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல அப்படின்னு அவருக்கே அவர் சமாதானம் சொல்லிக்க, யாருமே அப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் இல்லப்பா, ஆனா சிச்சுவேஷன் எப்படிப்பட்டவங்களையும் அப்படிப்பட்டவங்களா மாத்திரும், இதுக்கு தான் பேசாம இருக்க கூடாதுன்னு சொன்னேன்னு சந்தோஷ் சொல்ல, ப்ரோ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களான்னு மனோஜ் கேட்க, என்னன்னு கேக்குறாரு அவரு. சொல்லுன்னு அவரு கேட்க, அந்த மகேஷோட நம்பரை ரோஹிணியோட போன்ல இருந்து எடுத்து சேவ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல, டவுட்டுன்னு வந்தா இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவீங்களே அப்படின்னு மொட்டை பாஸ் சொல்ல, ப்ரோ அந்த நம்பருக்கு நீங்க கொஞ்சம் ஃபோன் பண்ணி பேசுங்க ப்ரோ அப்படின்னு மனோஜ் கேட்க, நான் என்னையா பேசுறது, உன் ஒய்ஃபை நீ தான் சந்தேகப்படுற, அப்ப நீ தானே பேசணும்னு மொட்டை பாஸ் சொல்ல, இல்ல இல்ல ப்ரோ, எனக்கு அதெல்லாம் எப்படி பேசுறது என்ன கேக்குறதுன்னு எல்லாம் தெரியாது, நீங்க கரெக்டா பேசிடுவீங்கன்னு மனோஜ் சொல்ல, இப்ப எதுக்கு நீ அவசரப்படுற, ஏதோ நார்மலான ஃப்ரெண்டா கூட இருக்கலாம் இல்லையா, கொஞ்சம் வெயிட் பண்ணு, கொஞ்ச நாள் விட்டு பிடிக்கலாம் அப்படின்னு சந்தோஷ் சொல்ல, இது என்ன பிசினஸா, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பாக்குறதுக்கு, என் லைஃப் ப்ரோ, விட்டா போயிடும், ப்ளீஸ் ப்ரோ எனக்காக இந்த ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல, என்னையா நீ, சரி போனை பண்ணி கொடு அப்படின்னு அவர் சொல்ல,
மனோஜ் அவர் ஃபோன் எடுக்கிறாரு. இதுல பண்ணினா மாட்டிக்குவோம். ப்ரோ உங்க நம்பர்ல இருந்து கால் பண்ணுங்கங்கிறாரு மனோஜ். அதெல்லாம் வேணாம், ஒன்னுதுல இருந்தே போனை போட்டு கொடு. போடு அப்படிங்கிறாரு மொட்டை பாஸ். வா தள்ளி போய் பேசலான்னு கொஞ்சம் தள்ளி கூட்டிட்டு போறாரு. கால் பட்டனை கிளிக் பண்ணோன்னு சரி கூட பேசலான்னு மொட்டை பாஸ் கையில வாங்க ஸ்பீக்கர்ல போடுங்க அப்படிங்கிறாரு மனோஜ். போடலாம் போடலாம் அப்படின்னு போடுற ஒரு கால் கனெக்ட் ஆகுது. ஒரு மேல் வாய்ஸ், ஹலோ 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 யாருங்க அப்படின்னு கேட்க ரெண்டு பேருக்கும் திக்குன்னு தான் இருக்கு. சுதாரிச்சுக்கிட்டு ஹலோ நீங்க யார் பேசுறதுன்னு கேக்குறாரு மொட்டை பாஸ். கால் பண்ணது நீங்க தானேன்னு அந்த வாய்ஸ் கேட்க ஆமாங்க சார், ஆனா கரெக்டான ஆளுக்கு தான் ஃபோன் பண்ணிருக்கோமான்னு ஒரு சின்ன டவுட்டு அப்படின்னு மொட்டை பாஸ் சொல்ல, ஓ யாருக்கு கால் பண்ணணும்னே தெரியாம கால் பண்றீங்களா என்ன அப்படின்னு ஆப்போசிட்ல இருந்து வாய்ஸ் கேக்குது. கொஞ்சம் உங்க பேர் மட்டும் சொல்லிருங்களேன்னு மொட்டை பாஸ் கேட்க என் பேர் மகேஷுங்கிறாங்க அவங்க. நீங்க யாருன்னு அவரு கேட்க ப்ரோ கட் பண்ணுங்கன்னு சொல்ல அவர் கட் பண்ணிடுறாரு. நீ சொன்ன மாதிரியே அந்த ஆள் பேரு மகேஷ் தான்ப்பா அப்படின்னு மொட்டை பாஸ் சொல்ல, அப்ப என்னோட டவுட் சரிதானே, இந்த நம்பருக்கு தான் அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசுறா, மகேஷ்ன்னு சொல்லி பேசுறா ப்ரோ அப்படின்னு போனை வாங்கிக்கிட்டே மனோஜ் சொல்ல, மகேஷன் தானேயா சொல்ல முடியும், பின்ன என்ன சுரேஷ்னா சொல்ல முடியும் அப்படின்னு மொட்டை பாஸ் சொல்ல, விளையாடாதீங்க ப்ரோ, எனக்கு ஒரு மாதிரி தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு மனோஜ் மண்டையை பிச்சுக்க, வா வெளியே போய் ஃப்ரெஷ் ஏர்ல நின்று பேசலாம் வா அப்படின்னு மனோஜ் கையை பிடிச்சி மொட்டை பாஸ் வெளியே கூட்டிட்டு வந்து மனோஜோட முகத்தை பார்த்து, யோ ஏன் இவ்வளோ டென்ஷனா இருக்க, நல்லா மூச்சு இழுத்து விடு, டீப் பிரீத் எடு அப்படின்னு அவர் செஞ்சு காட்ட மனோஜும் அதை ஃபாலோ பண்ண. அவ்வளவுதான், அந்த ஆள் பேரு மகேஷ் அவ்வளவுதானே, ஏன் ஒரு நார்மல் ஃப்ரெண்டா கூட இருக்கலாம்ல அப்படின்னு மொட்டை பாஸ் கேட்க, இத்தனை நாள் இல்லாம திடீர்னு எங்க இருந்து இந்த ஃப்ரெண்டு வந்தான் பாஸ், அதுவும் போன்ல பேசும்போதெல்லாம் என் மைண்டெல்லாம் ஃப்ரீயா இருக்கு அப்படின்னு பேசுற பாஸ் அப்படின்னு மனோஜ் கத்த, மெதுவாய்யா உன் ஸ்டாஃப் எல்லாம் கேட்டுட்டு இருக்க போறாங்க, பிசினஸை டெவலப் பண்ணுவேன்னு பார்த்தா உன் ஒய்ஃப் மேல டவுட்டை டெவலப் பண்ற அப்படின்னு மொட்டை பாஸ் சொல்ல, ஏதாவது தப்பாயிடுமோன்னு பயமா இருக்கு ப்ரோ அப்படின்னு மனோஜ் சொல்ல, இத்தனை நாள் இல்லாம ஏன் இப்ப திடீர்னு இந்த டவுட் வருது, ஏன்னா நீ சரியா பேசுறது இல்ல, நீ அவங்க கிட்ட சகஜமா பேசி பாரு எல்லாம் சரியாயிடும், இல்லன்னு வையே அப்படின்னு பார்க் ஃப்ரெண்டு சொல்லிக்கிட்டு இருக்க மனோஜ் ரொம்பவே உன்னிப்பா கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ டூ வீலர்ல நிறுத்திட்டு ஒருத்தர், சொந்தமில்லை பந்தமில்லை வாடுது ஒரு பறவை, அது தேடுது தன் உறவை, அன்பு கொள்ள ஆதரவாய் யாரும் இல்லை உலகில் அப்படின்னு ஒரு பிச்சைக்காரன் பாடிக்கிட்டு அந்த டூ வீலர் கிட்ட கையேந்தி நின்னுட்டு இருக்காரு. என்னையா சிச்சுவேஷனல் சாங் எல்லாம் வருது அப்படின்னு மொட்டை பாஸ் சொல்ல, ரெண்டு பேரும் அங்கேயே பாத்துக்கிட்டு இருக்காங்க. டூ வீலர்ல இருந்து இறங்கினவரு, கை கால் எல்லாம் நல்லா தானே இருக்கு, அப்புறம் ஏன் பிச்சை எடுக்கிறேன்னு கேக்குறாரு. ஐயா என் மனசு ரொம்ப உடைஞ்சு போயிருக்கியா, என் பொண்டாட்டி என்னை விட்டுட்டு ஏமாத்திட்டு எவன் கூடவோ போயிருந்தா கூட பரவாயில்ல, நான் சேர்த்து வச்சிருந்ததெல்லாம் சேர்த்து எடுத்துட்டு போயிட்டா, என்ன பிச்சைக்காரன் ஆக்கிட்டா ஐயா அப்படின்னு அந்த பிச்சைக்காரன் சொல்ல, டூ வீலர்ல வந்து ஒரு பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து அவர் கையில கொடுக்கறாரு. இதான் அவரு கொடுக்க, நன்றி ஐயான்னு அவர் வாங்கிட்டு போக மனோஜும் மொட்டை பாஸும் பாத்துக்கிட்டு அப்படியே நிக்கிறாங்க. மறுபடியும் சொந்தமில்லை பந்தமில்லை வாடுது ஒரு பறவைன்னு பாடிக்கிட்டே பிச்சைக்காரன் போயிடுறாரு. கடவுள் உங்ககிட்ட ஏதோ சொல்ல வர்றாரு, இப்பவே உஷாராயிக்க, இல்ல மனோஜா மகேஷான்னு பட்டிமன்றம் நடத்துற அளவுக்கு போயிடும், பாத்துக்கன்னு வான் பண்ணிட்டு மொட்டை பாஸ் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ரோகிணி அவங்க ரூம்ல இருக்காங்க. மொபைல் ரிங் ஆக ரொம்ப சந்தோஷமா எடுத்து, சொல்லு மகேஸ்வரிங்கிறாங்க. என்னடி முழு பேரை சொல்ற, உன் ஹஸ்பண்ட் பக்கத்துல இல்லையான்னு கேக்குறாங்க. இல்ல வெளியே இருக்காரு, கொஞ்ச நேரத்துல வருவாரு அப்படின்னு ரோகிணி சொல்ல, நீ சொன்ன மாதிரியே உன் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து போன் வந்துச்சுடி அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, ரோகிணி ரொம்பவே சிரிப்போடு, ஹேய் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் இது அப்படின்னு சொல்ல, ஆனா ஒன்று, உன் ஹஸ்பண்ட் நீ சொன்ன மாதிரியே சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, அதுக்கு பேர் தான் பொசசிவ்னஸ். ஒய்ஃப் கிட்ட பேசாம வேணா இருப்பாங்க, ஆனா இன்னொரு ஆம்பளை தன் ஒய்ஃப் கிட்ட பேசுறத யாராலையும் ஏத்துக்க முடியாது அப்படின்னு ரோகிணி சொல்ல, கரெக்டு தான், ஆம்பளைங்கள்ல ரெண்டு கேட்டகரி இருக்காங்க. சில பேர் ரொம்ப சாடிஸ்டா இருப்பாங்க, சந்தேகப்படுறத டைரக்டாவே பண்ணுவாங்க. இன்னொரு டைப் ஒய்ஃப் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க, அந்த பாசத்தை ஷேர் பண்ண வேற யாராவது வந்துருவாங்களான்னு நினைச்சு பயப்படுவாங்க, அது சந்தேகமா மாறிடும். ஓம் புருஷன் இதுல ரெண்டாவது டைப்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, அது தெரிஞ்சுதானே நான் இந்த பிளானே பண்ணேன், அதுவும் மனோஜுக்கு பொசசிவ்னஸ் ரொம்ப அதிகம். ஆமா சரி, கால் பண்ணி அவன் என்ன சொன்னான்னு கேக்குறாங்க ரோகிணி. நீ அனுப்புன உன் ஹஸ்பண்ட் நம்பர்ல இருந்து போன் வந்ததும் நான் போனை என் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துட்டேன், அவரு அட்டன் பண்ணி நான் சொல்லி கொடுத்த மாதிரி பேசினாரு, அதை கேட்டதும் உன் ஹஸ்பண்ட் போனை கட் பண்ணிட்டாரு அப்படின்னு அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே சொல்ல,
அப்ப டவுட் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். இனிமே தான் நான் நினைச்சது நடக்கும். ஏய் ரொம்ப தேங்க்ஸ்ங்கிறாங்க ரோஹிணி. எதுக்குடி தேங்க்ஸ் எல்லாம்? ஆனா நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உன் ஹஸ்பண்ட் கண்டிப்பா நல்லவரா தான் இருப்பாரு. நீ அவருக்கு கிடைக்காம போயிடுவியோன்னு நினைச்சுதான் அவர் உன் மேல சந்தேகப்படுறாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த மகேஷ் சொல்ல, அதுக்கு தாண்டி நான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரியும் என் மனோஜ் பத்தி. அவனுக்கு என் மேல ரொம்ப அஃபெக்ஷன் இருக்கு. அதனாலதான் அவன் என் மேல இப்படி சந்தேகப்படுறான். அதனாலதான் நானும் அவன் மேல ரொம்ப அஃபெக்ஷனா இருக்கேன். அவன் மனசை மாத்தணும்னு தான் நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, கவலைப்படாதடி, உன் ஹஸ்பண்ட் சீக்கிரமே உன்னை புரிஞ்சுப்பாரு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, ஏய் மனோஜ் வந்துட்டாரு, பழையபடியே நான் அதே மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, ஓகேங்கிறாங்க மகேஸ்வரி. ஆமா மகேஷ், அது என் ஜாப், ரொம்ப பிடிச்சி போய் தான் பண்றேன். எல்லா ஒர்க்லயும் ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்குல்ல, அதனால தான் நான் அதை விரும்பி பண்றேன். சரி, நம்ம கூடிய சீக்கிரம் மீட் பண்ணுவோம் அப்படின்னு ரோஹிணி மனோஜை கண்டுக்காம பேசிட்டு இருக்க. கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்த மனோஜ், ரோஹிணி அப்படின்னு கூப்பிடு. சரி, நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன் பையன்னு சொல்லி போனை வச்சுட்டு வர்றாங்க. யார் போன்லன்னு மனோஜ் கேட்க, அது தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற அப்படின்னு ரோஹிணி கேட்க, இல்ல ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கிய அதுதான் கேட்டேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல, என் ஃப்ரெண்டு தான். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்கிட்ட அடிக்கடி பேசணும்னு ஆசைப்படுறாங்க. சில பேர் மாதிரி பக்கத்துல இருந்தா கூட என் அருமை தெரியாம இருக்க மாட்டாங்க. நமக்காக யாரை டைம் ஸ்பெண்ட் பண்றாங்களோ அவங்க கிட்ட தானே பேச முடியும் அப்படின்னு ரோஹிணி கேட்க, மனோஜோட முகம் இருண்டு போகுது. பேசி பேசி என்னோட த்ரோட் எல்லாம் ட்ரை ஆயிடுச்சு, நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வர்றேன் பை அப்படிங்கிற மாதிரி ரோஹிணி ரொம்ப ஜாலியா போக, மனோஜ் கடுப்பும் வெறுப்புமா பார்த்துட்டு நிக்கிறாரு. பார்வதி அப்படியே இடிஞ்சு போன மாதிரி அவங்க சோஃபால தொப்புன்னு உட்கார்றாங்க. கொஞ்சம் தள்ளி விஜயா ரொம்பவே உல்லாசமா சோஃபால நீட்டி படுக்கிறாங்க. ஜாலியா படுத்துக்கிட்டு, பார்வதி, ஏய் பார்வதி, இப்ப எதுக்கு வாயை பொழந்துகிட்டு இருக்க? வாய்க்குள்ள போயிட போகுது, வாயை மூடு அப்படின்னு விஜயா சொல்ல, பார்வதி டக்குன்னு வாயை மூடிக்கிறாங்க. விஜயா, என்னால முடியல, நீ சொன்னதை கேட்டு எனக்கு தலையே சுத்துது அப்படின்னு பார்வதி சொல்ல, இப்ப தலை சுத்துற அளவுக்கு அப்படி நான் என்னத்த சொன்னேங்கிறாங்க விஜயா. பின்ன மனோஜுக்கும் ரவியோட ஹோட்டல் ஓனர் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொல்ற, ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிற அப்படின்னு பார்வதி கேட்க, ஏன் இதுல என்ன தப்பு இருக்கு? அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா, படிச்ச பொண்ணா இருக்கான்னு விஜயா சொல்லிட்டு இருக்கும் போதே பணக்கார பொண்ணா இருக்கான்னு சொல்லு அப்படின்னு பார்வதி சொல்ல, சரி இருக்கட்டும், இப்ப அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு விஜயா அசால்ட்டா கேட்க, என்ன தப்பா? மனோஜுக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்கா, ரோஹிணிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு யோசிச்சியா அப்படின்னு பார்வதி கேட்க, தெரியட்டும், என்ன இப்போ? அவ மட்டும் என்னை ஏமாத்தினால மலேசியா பணக்காரின்னு சொல்லி அதுதான் என் மனசை போட்டு அரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு விஜயா சொல்லிக்கிட்டு இருக்க. பார்வதியால நம்பவும் முடியல, தாங்கிக்கவும் முடியல. படார்னு எழுந்து ஓடி போய் ஜாலியா படுத்திருக்க விஜயாவை லொப்புன்னு தூக்கி உட்கார வச்சு, ஏய் விஜயா, நீ நிஜமா தான் சொல்றியான்னு கேக்குறாங்க. ஆமா, நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த ரோஹிணிய விரட்டி விட்டுட்டு அந்த நீத்து பொண்ண மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். அவ ஒண்ணு இவள மாதிரி இல்ல, ஒரிஜினல் பணக்காரி அப்படின்னு விஜயா சொல்ல, மறுபடியும் டொப்புன்னு உட்கார்ற பார்வதி, எனக்கு இதெல்லாம் விபரீதமா தெரியுது, ஒரு சராசரி மாமியார் இப்படியெல்லாம் யோசிக்கவே மாட்டா அப்படின்னு பார்வதி சொல்ல, அப்ப என்ன கொடுமைக்கார மாமியார்னு சொல்ல வர்றியா? அப்படியே இருந்துட்டு போகட்டும், ஆனா எனக்கு மனோஜ் வாழ்க்கை நல்லா இருக்கணும். அவன் படிப்புக்கும் திறமைக்கும் ஒரு பணக்கார பொண்ணா கட்டி வச்சா மனோஜுக்கும் அது பெரிய உதவியா இருக்கும். அவனும் பெரிய தொழில் அதிபரா வந்துருவான். அந்த பொண்ணு வேற 100 ஹோட்டல் ஆரம்பிக்க போறாளாம். அதுக்கெல்லாம் மனோஜ் முதலாளியா இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாரு அப்படின்னு விஜயா சொல்ல, யார் வீட்டு சொத்துக்கு யார் முதலாளியா இருக்கிறதுன்னு நினைக்கிற பார்வதி, அதெல்லாம் நல்லாவே இல்ல விஜயாங்கிறாங்க. ஏன்னு விஜயா கேட்க, ரோஹிணிக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், பொண்டாட்டி இருக்கும்போது அடுத்த கல்யாணத்தை பண்ணி வைக்க பாக்குறாங்கன்னு கேஸ் கொடுத்துடுவா. அவ பொய் சொன்னான்னு சட்டப்படி அவ மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது, கொடுத்தாலும் எடுபடாது. ஆனா நீ அவளை வெட்டி விட்டுட்டு மனோஜுக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஒன்ன தூக்கி உள்ளர வச்சிருவாங்க அப்படின்னு பார்வதி சொல்ல சொல்ல அதிர்ச்சியா கேட்டுட்டு இருந்த விஜயா சமாளிச்சுக்கிட்டு, அது எனக்கு தெரியாதா, சட்டப்படி இந்த ரோஹிணிய டைவர்ஸ் பண்ணி விரட்டி விட்டுட்டு தான் இந்த நீத்துவ கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். டைவர்ஸ் கிடைக்கிறதுக்குள்ள நீத்து கிட்ட பேசி அவளை மனோஜ கல்யாணம் பண்ணிக்க நான் ஒத்துக்க வச்சிருவேன் அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க. அந்த பொண்ணு வந்து உன் பையனை 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்குவாளா அப்படின்னு பார்வதி கேட்க, அதெல்லாம் நான் பேசி சம்மதிக்க வச்சிருவேன் அப்படின்னு விஜயா சொல்ல, இதோ பாரு விஜயா,
நீ ஏடா கூடமா ஏதாவது பண்ணி போலீஸ் உன்னை தேடிக்கிட்டு வந்துட போகுது அப்படின்னு பார்வதி சொல்ல, அதுதான் நான் சட்டப்படி செய்ய போறேன்னு சொல்றேன்ல. அந்த ரோஹிணிய மனோஜ் கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கி கொடுத்து அனுப்பி வச்சிருவேன். அதுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்ய போறேன். ஒரு நல்ல வக்கீலா பார்த்து பேசணுங்கிறாங்க விஜயா. நீயா முடிவெடுக்கிற? இதுக்கெல்லாம் மனோஜ் ஒத்துக்குவானா அப்படின்னு பார்வதி கேட்க, நான் ஒத்துக்க வைப்பேன். ஏன் பையன் ஏன் பேச்ச கேட்பான்? நான் சொல்றத கேட்டுதானே இத்தனை நாளா அவளை ஒதுக்கி வச்சிருக்கான் அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க. இருந்தாலும் அவன் அடிக்கடி ரோஹிணி பக்கம் சாயரான்னு சொல்லிக்கிட்டு இருந்த அப்படின்னு பார்வதி கேட்க, அது வயசு அப்படிதான் இருக்கும். அவளை விரட்டி விட்டுட்டா அவனுக்கு சாயறதுக்கு ஒரு தோள் தேவைப்படும். அது நீத்துவா இருந்துட்டு போறா அப்படின்னு ஏதோ ஒண்ணுமில்லாத தெருவுல போற பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கற மாதிரி அசால்ட்டா விஜயா சொல்லிட்டு இருக்க. விஜயா, இதெல்லாம் எனக்கு சரியா படல அப்படின்னு பார்வதி சொல்ல, எனக்கு சரியா படுது. இப்பவே என் வேலையை ஆரம்பிச்சிடுறேன், நீ யார்கிட்டையும் சொல்லிடாத அப்படின்னு விஜயா சொல்ல, நான் சொல்ல மாட்டேன். நீ போய் யார்கிட்டையும் இதை சொல்லிடாத. ரோஹிணி காதுக்கு இது போச்சுன்னா அவ வாழ்க்கையை காப்பாத்திக்க அவ என்ன வேணும்னாலும் செய்வா அப்படின்னு பார்வதி சொல்ல, அவளே ஒரு மாச சம்பளக்காரி, அவளால என்ன பண்ண முடியும்? அவளையே எப்பவோ அடிச்சு விரட்டி இருப்பேன். என் வீட்டுக்காரரால தான் இன்னும் அவளை வீட்டுல வச்சிருக்கேன். அவளை சட்டப்படி வீட்டை விட்டு விரட்டிட்டா நான் மனோஜுக்கு வேற கல்யாணம் பண்ணி வைப்பேன். இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு அப்படிங்கிற விஜயா மடியில இருக்க தலைவாணி எடுத்து சோஃபால வச்சுட்டு குஷன் மேல சாஞ்சி பகல் கனவு காண ஆரம்பிக்கிறாங்க. பார்வதி விஜயாவை கொஞ்சம் பயத்தோடையும் திகிலோடையும் பாக்குறாங்க. வீட்டுல மீனா பூ கட்டிட்டு இருக்க. உள்ளர வர்ற முத்து நேரா ரூம்குள்ள போக போறாரு. ஒரு நிமிஷம் இங்க வாங்க, உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு மீனா கூப்பிட, என்ன சொல்லு, வேலை இருக்குதுங்கிறாரு முத்து கேட்டுக்கிட்டு. சட்டையில காஃபி கொட்டிடுச்சு, பிசு பிசுன்னு இருக்கு, சட்டையை மாத்திட்டு போலான்னு தான் வந்தேன் அப்படின்னு முத்து சொல்ல, சட்டையை மாத்துற மாதிரி உங்க மனசையும் மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும்ல அப்படின்னு மீனா கேட்க, ஏதோ பெரிய விஷயம் பேச போற இல்ல போல இருக்கு, என்னன்னு சொல்லுங்கிறாரு முத்து. இல்லங்க, சீதா அருண் அப்படின்னு மீனா ஆரம்பிக்கும் போதே, அவ இதுக்கு அருண் வீட்டுக்கு போனா? அதுதான் அவனை வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டால, என் பேச்சை யாரும் கேட்க கூடாதுன்னு இருக்கீங்களான்னு ஹை பிச்சில் கத்த ஆரம்பிக்கிறாரு முத்து. ஏங்க, முழுசா என்ன பேச விடுறீங்களா அப்படின்னு மீனா சொல்ல, சரி சொல்லுன்னு உட்கார்றாரு முத்து. அருண் வீட்டுக்கு போய், எங்க மாமாவுக்கு பிடிக்காத கல்யாணம் எனக்கு வேண்டாம், இதனால ரெண்டு குடும்பத்துக்கும் பிரச்சனை ஆயிடும், என்னால மத்தவங்க சந்தோஷம் கெட வேண்டாம், நீங்க வேற யாரையாவது பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க, என்ன மறந்துருங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கா அப்படின்னு மீனா சொல்ல, பரவாயில்லையே, சீதா இவ்வளவு சீக்கிரம் மனசை மாத்திக்கிட்டா, என் மேல அவ்வளவு மதிப்பு வச்சிருக்கா, அவளை நினைச்சா பெருமையா தான் இருக்கு, படிச்ச பிள்ளையாச்சே, அதான் நான் சொல்றதை யோசிச்சு பார்த்துருக்கிறா, புரிஞ்சுக்கிட்டான்னு ரொம்ப பெருமையா முத்து சொல்லிட்டு இருக்காரு. நீங்க என் புருஷன், அந்த உரிமையில ஒண்ணு கேட்கவா அப்படின்னு மீனா சொல்ல, என்ன என் பர்மிஷன்லாம் கேட்டுட்டு இருக்கிற? நான் உன் புருஷங்கிறது உனக்கு ஞாபகம் இருக்குது, அது வரைக்கும் சந்தோஷம்தான், சரி என்ன கேளுங்கிறாரு முத்து. மாமா மனசு கஷ்டப்பட்டு அதுல கிடைக்கிற சந்தோஷமான வாழ்க்கை நமக்கு வேணாம்னு சீதா நினைக்கிறாளே, அதே மாதிரி பாவம் நல்ல பொண்ணுதான் சீதா, அவ மனசு சந்தோஷப்படுற மாதிரி ஒரு வாழ்க்கை அவளுக்கு கிடைச்சா அத நாம தடுக்க வேணாமேன்னு ஒரு நிமிஷமாவது நீங்க நினைச்சீங்களா? அவ அருண் வீட்டுக்கு போய் சொல்லிட்டு வந்த அடுத்த நாளே அருணோட அம்மா எங்க வீட்டுக்கு வந்து பேசுனாங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க. என்ன இங்கேயா வந்தாங்கன்னு கேக்குறாரு முத்து. இல்ல, எங்க வீடுன்னு சொன்னியே. ஓ, நீ இன்னும் உங்க அம்மா வீட்டுல இருந்து வரலையா அப்படின்னு முத்து கேட்க, கட்டிட்டு இருக்க பூவை கீழே வைக்கிற மீனா, ஏங்க ஏன் எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஏடா கூடமா பேசிக்கிட்டே இருக்கீங்க? அப்படி என்னதான் உங்களுக்கு பிடிவாதம்? அவரை ஏங்க உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு மீனாவும் கொஞ்சம் கோவமா கேட்க, அதுதான் பல தடவை சொல்லிட்டேனே, அவன் கேரக்டர் சரியில்லை, ஈகோ பிடிச்சவன், மனசுல ஒன்ன வச்சுக்கிட்டு பழி வாங்குறவன்னு, இந்த மாதிரி பல பிரச்சனை இருக்கு அவங்கிட்ட, அவன் கூட போய் சீதாலாம் நல்லா வாழ முடியாது, பின்னாடி கஷ்டப்படுவாங்கிறாரு முத்து. அது காரணம் கிடையாதுன்னு மீனா சொல்ல, சரி நீ என்ன காரணம்னு நினைக்கிற அப்படின்னு முத்து கேட்க, உங்களுக்கு அருணை பிடிக்கல, அதுதான் காரணம். சரி, இப்ப அருணே வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டா நீங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பீங்களா அப்படின்னு மீனா கேட்க, அவன் என் காலில் விழுந்து கதறினாலும் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு முத்து சொல்ல, அதையும் மீறி அவங்க கல்யாணம் நடந்தா அப்படின்னு மீனா கேட்க, டென்ஷன் ஆகுற முத்து தன்னோட ரெண்டு கையும் சேர்ல தட்டிக்கிட்டே, ஓ அப்படிலாம் கூட பண்ணுவீங்களா அப்படின்னு எழுந்து வேகமா கத்திக்கிட்டே, நீயே சீதாவுக்கு ஐடியா சொல்லி கொடுப்ப போல இருக்கு, நான் இல்லாம இந்த கல்யாணத்தை பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்ட இல்ல அப்படின்னு கத்திக்கிட்டே மறுபடியும் வெளியே போக பார்க்க, நான் எந்த முடிவும் எடுக்கலைங்க, உங்க முடிவை மாத்துறதுக்காக தான் நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாம என்னன்னு யோசிங்க, இது சீதாவோட வாழ்க்கை, உங்களை மீறி உங்க சம்மதம் இல்லாம இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு எங்க அம்மாவும் உறுதியா இருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல,
கையை சொடக்க போட்டுட்டு இங்கேயும் அங்கேயுமா டென்ஷனாக நடந்துட்டு இருந்த முத்து நின்று ரொம்ப சந்தோஷம், அவங்களாவது என் பேச்சுக்கு கொஞ்சமாவது மரியாதை கொடுக்குறாங்களே அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. ஒருவேளை அருணும் அவங்க அம்மாவும் எங்க வீட்டுக்கு வந்து பேசி எங்க அம்மா கிட்ட பேசி அவங்கள சமாதானப்படுத்தி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சுட்டா என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறாங்க மீனா. நான் என்ன பண்ண முடியும், நான் தடுக்கலாம் மாட்டேன், தாராளமா பண்ணட்டும், ஆனா கட்டாயிடும், உன் குடும்பத்தோட சகவாசமே கட்டாயிடும். அப்படி ஒரு கல்யாணம் நடந்துச்சுன்னா நான் மட்டும் இல்ல, நீயும் அந்த கல்யாணத்துக்கு போக கூடாது, உன் வீட்டு பக்கமும் போக கூடாது. என் பேச்சை மீறி கூட நீங்க கல்யாணம் பண்ணுவீங்களா? அந்த அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க இப்ப அப்படின்னு முத்து ரொம்ப திமிரா கத்த. மீனா திரும்பி நின்னுக்கிறாங்க. அவரும் முன்பக்கமா வந்து இதோ பாரு மீனா, மீனா இங்க பாரு அப்படிங்க. மீனா கண்ணை மட்டும் அசைச்சு அப்படியே பாக்குறாங்க. சீதாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நானும் ஆசைப்படுறேன், அது யார் கூடங்கிறது தான் இப்ப கேள்வி. அவன் சரிப்பட்டு வர மாட்டான், சீதாவுக்கும் சரி நம்ம குடும்பத்துக்கும் சரி. அதுக்காக தான் இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதை நீ புரிஞ்சுக்கலன்னா நான் எதுவும் பண்ண முடியாது. இந்த கல்யாண விஷயத்துல என் பேச்ச மீறி நம்ம கல்யாண வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்க வேண்டியது உன் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்க இருந்து போக, என்ன மொத்தமா வீட்டை விட்டு அனுப்பிடுவீங்களா அப்படின்னு மீனா கேட்க. போயிட்டு இருக்க முத்து திரும்பி பார்த்து, நீ என் அப்பா கூட்டிட்டு வந்த மருமகளாச்சே, உன்னை எப்படி அனுப்ப முடியும்? ஆனா இந்த முத்துவோட பாசம் அன்பு இதெல்லாம் உனக்கு கிடைக்குமான்னு யோசிச்சுக்க அப்படின்னு மிரட்டலா சொல்ல. இந்த அளவுக்கு யோசிக்கிறீங்கல்ல, எனக்காக இதை பண்ணணும்னு உங்களுக்கு தோணலையா? நான் சொல்றத கூட கேட்க மாட்டீங்களா அப்படின்னு மீனா கேட்க. மீனா நீ சொன்னினா எதை வேணும்னாலும் நான் கேட்பேன், உனக்காக என் உயிரை கொடுக்க சொல்லு கொடுக்கறேன், ஏன்னா உனக்காக நான் அதை கூட பண்ண மாட்டேனா? ஆனா இந்த விஷயத்துல நீ சொல்றதுல நியாயம் இல்ல, நியாயம் இல்லாத பக்கம் இந்த முத்து எப்பவுமே நிக்க மாட்டான் அப்படின்னு தன்னை பத்தி பீத்திக்கிற முத்து இப்ப கூட சீதாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் பேசுறேன் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு மீனா பக்கத்துல வர. மீனா இதுக்கப்புறம் இத பத்தி என்கிட்ட பேசாத, அதான் சீதாவே வேணான்னு சொல்லிட்டால, அதோட விட்டுடு, நல்ல மாப்பிள்ளையா நான் பாக்குறேன், சரியா அப்படின்னு திரும்புறவர் மறுபடியும் மீனா பக்கம் திரும்பி, என்ன மீறி ஏதாவது பண்ணினீங்க அப்படின்னு மிரட்டலா சொல்லிட்டு ரூம்குள்ள போயிடுறாரு. அங்க அந்த ட்ராக் ஓடிக்கிட்டு இருக்க. ரோஹிணி லைட்டா டச் அப் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ளர வர்ற மனோஜ் வெளியே போறியான்னு கேக்குறாரு. ஆமான்னு ரோஹிணி சொல்ல. எங்க போறேன்னு மனோஜ் கேட்க, ஒரு பர்த்டே பார்ட்டிக்காக கிளம்பிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க பேக் எடுக்க. பர்த்டே பார்ட்டியா? என்கிட்ட எதுவும் சொல்லவே இல்லைங்கிறாரு மனோஜ். இன்வைட் என்னதான் பண்ணியிருக்காங்கன்னு ரோஹிணி சொல்ல. யாரு பர்த்டேன்னு கேக்குறாரு மனோஜ். என் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி, உனக்கு யாருன்னே தெரியாது, அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்லல அப்படிங்கிற ரோஹிணி. மனோஜ் சட்டை பண்ணாத மாதிரி அங்க இங்கன்னு ஏதோ எடுத்துட்டு இருக்காங்க. உன்னோட ஃப்ரெண்டு எல்லாரும் எனக்கு தெரியுமே அப்படின்னு கேட்க. இந்த ஃப்ரெண்ட உனக்கு தெரியாது? அப்புறம் நான் பார்ட்டி முடிஞ்சு வர லேட் ஆகும் சரியா அப்படின்னு ரோஹிணி கேட்டுட்டு இருக்க. அப்படி யாருக்கு பர்த்டேங்கிறாரு மனோஜ். அதான் சொன்னேனே என் ஃப்ரெண்டுக்குன்னு அப்படின்னு ரோஹிணி கொஞ்சம் அழுத்தமா சொல்ல. ஏன் ஃப்ரெண்டுக்கு பேர் இல்லையா? அதான் கேட்டேனே பொண்ணா பையனான்னு அப்படின்னு மனோஜ் கேட்க. அதிர்ச்சி ஆகிற மாதிரி பார்க்குற ரோஹிணி. என்னாச்சு மனோஜ் உனக்கு? பொண்ணா இருந்தா என்ன பையனா இருந்தா என்ன, ஃப்ரெண்ட்ஸ் தானே, என்ன திடீர்னு இப்படியெல்லாம் கேள்வி கேட்குற அப்படின்னு ரோஹிணி கேட்க. இல்ல யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்கிறாரு மனோஜ். அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போறேன்னு ரோஹிணி கேட்க. திடீர்னு நீ பாட்டுக்கு போறேன்னு சொல்ற, அம்மா கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? அவங்க கிட்ட ஏதோ பர்த்டே பார்ட்டின்னு சொல்ல முடியுமா? யாரு என்னன்னு கேட்பாங்கல்ல அப்படின்னு அம்மாவை சாமர்த்தியமா உள்ளர இழுத்து விடுறாரு மனோஜ். இப்ப அம்மா கிட்ட சொல்றதுக்காக தான் நீ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு ரோஹிணி கேட்க. ஆமாங்கிறாரு மனோஜ். நீ ஓவரா அம்மா பையனா இருக்க மனோஜ், எல்லாத்துக்கும் அம்மாவை கேட்டுக்கிட்டு தான் செய்வியா? அம்மா கிட்ட சொல்லணும்னு அம்மா புராணமே பாடிக்கிட்டு இருக்க, இதுக்கு எதுக்கு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னு ரோஹிணி கேட்க. அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்காரு மனோஜ். நாளைய ப்ரோமோல விஜயா திரும்பவும் ஆரம்பிச்சிட்டானான்னு கேட்டுட்டு இருக்க. அம்மா நீ தெய்வம்மா தெய்வம் அப்படின்னு விஜயாவோட கையை பிடிச்சிட்டு முத்து குடிச்சிட்டு ஆடிட்டு இருக்க. ஐயோ ச்சே அப்படின்னு விஜயா கையை உதறிட்டு திரும்புறாங்க. மஞ்சள் குங்குமம் பொங்கும் அழகு மகாலட்சுமி என் தாய் அப்படின்னு முத்து காத்துல திருஷ்டி எடுத்துக்கிட்டு இருக்க. விஜயா என்னடா இவனா இது இப்படி எல்லாம் பேசுறானா அப்படின்னு ஆச்சரியமா திரும்பி பாக்குறாங்க. மீனா இதை அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டு இருக்காங்க. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.